இன்று முற்பகல் 9:30 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் சென்ற கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார மக்கள் மகஜர் ஒன்றை கையளிக்க வேண்டும் என கூறியிருந்தார். ஜனாதிபதி செயலகத்தின் பிரதிநிதிகள் இருவர் வருகை தந்து அந்த குழுவினரை சந்தித்தனர். சுரேஷ் சலே உள்ளிட்ட இந்த ராணுவ பழிவாங்கலுக்கு எதிராக புதிய மக்கள் முன்னணி நாடு முழுவதும் சென்று மகஜரில் கையொப்பம் சேகரித்தது. நீங்கள் யார்? உங்கள் பதவி என்ன? நாங்கள் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளராக இருந்த காலத்தில் வசந்த சமரசிங்க, மஹிந்த ஜெயசிங்க போன்றவர்கள் வந்தபோது நாங்கள் நேரடியாக சென்றோம். நாங்கள் இவ்வாறானவர்களை அனுப்பி வைக்கவில்லை. ஜனாதிபதி செயலாளர் பொருட்களை மூட்டை கட்டிக் கொண்டிருக்கிறாரா? ஜனாதிபதி செயலாளர் மூட்டைகளை கட்டிக் கொண்டிருக்கிறாரா? பின்னர் ஒரு சிலருக்கு ஜனாதிபதி செயலகத்திற்குள் சென்று தங்களது மகஜரை ஒப்படைப்பதற்கான சந்தர்ப்பத்தை போலீசார் ஏற்படுத்திக் கொடுத்தனர். நாங்கள் இன்று இந்த மக்கள் மகஜர் எடுத்துக் கொண்டு வந்து இதனை ஜனாதிபதியிடம் வழங்குமாறு வலியுறுத்தி கேட்டுக்கொண்டோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்த வகையில் சலே எந்த தவறையும் செய்யவில்லை. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் ஏதேனும் சூத்திரதாரி இருந்தால் அவர் அவசரமாக கைது செய்வதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு மரண தண்டனை விதிப்பதிலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.